பெர்லின் வாழ் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். பெர்லின் தமிழ் மக்களுக்கு தேன் தமிழ் ஓசை சார்பாக சில விளக்கங்களை தாழ்மையோடு முன்வைக்க இருக்கின்றேன். தேன் தமிழ் ஓசையானது 1987 காலகட்டங்களிலே ஆரம்பிக்கப்பட்டது. 1987-8 அந்த காலகட்டங்களிலே இலங்கையிலிருந்து மிக அதிக அளவிலான அகதிகள் நோர்வே நோக்கி வந்தார்கள். பெர்கன், ஒஸ்லோ போன்ற நகரங்களிலே ஈழத்தமிழர்கள் பெருமளவு அகதிகளாக பதிவு செய்யப்பட்டார்கள். அப்பொழுது பெர்கன் கொம்யூனுக்கு இந்த தமிழ் மக்கள் சார்பாக, அகதிகள் சார்பாக சில நடவடிக்கைகள், சில அறிவுறுத்தல்களை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அதை தமிழிலே செய்ய வேண்டிய ஒரு கட்டம் ஏற்பட்டது. அந்த வேளையிலே பெர்லின் கொம்யூனானது தமிழ்ச்சங்கத்தின் ஆதரவை, உதவியை நாடி நின்றது. அப்பொழுது இன்டர்நேஷனல் புக் கஃபே என்று குட்டியங்களால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த புக் கஃபேயிலே பணிபுரிந்து கொண்டிருந்த மோகனச்சந்திரன் என்பவர் தமிழ்ச்சங்கத்தை நாடி இப்படி ஒரு தேவை இருப்பதாக கூறினார். அப்பொழுது தமிழ்ச்சங்கத்தின் சார்பிலே நான், தேவநாதன், எலிசபெத், ரவி, சின்னத்தம்பி சந்திரமோகன், ஜூலியஸ் விமல், எல்மர், இப்படி பலர் ஒன்றாக கூடி தேன் தமிழ் ஓசை என்ற வானொலி ஒன்றை நாங்கள் நடத்துவதாக தீர்மானித்தோம். அதற்கு பேரும் தேன் தமிழ் ஓசை என்று வைக்கப்பட்டு தமிழ்ச்சங்கத்தின் ஆதரவோடு இந்த தமிழ்ச்சங்கம், இந்த தமிழ் வானொலியானது, தேன் தமிழ் வானொலியானது, தேன் தமிழ் ஓசை என்ற வானொலியானது 1986-87 காலகட்டங்களிலே ஆரம்பிக்கப்பட்டது. அந்த காலகட்டங்களிலே பலரும் பலவிதமாக அர்ப்பணிப்போடு இந்த வானொலியை நடத்தி கொண்டிருந்தார்கள். பல்வேறு விதமான தொழில்நுட்பங்கள், அதில் கூடுதலாக எல்மர் அதில் பங்கு பெற்றினார். முன்னோர்ந்த முத்துக்கள் போன்ற அருமையான நிகழ்ச்சிகளை ஜூலியஸ் விமல் தயாரித்தார். அதுபோல பூவையர் பூங்கா என்ற நிகழ்ச்சியை எலிசபெத் அவர்கள், திருமதி எலிசபெத் பிரேவில் அவர்கள் அதை தயாரித்தார்கள். அதுபோல செய்திகளையும் சிறுவர் நிகழ்ச்சியையும் நான் தொகுத்து நடத்தினேன். அதனால் தான் என்னை இப்போது வாலிபர்களாக 35 வயது மதிக்கத்தக்கவர்கள் அப்பொழுது குழந்தைகளாக இருந்தார்கள். அவர்கள் என்னை செல்லமாக வானொலி மாமா என்று அழைத்தார்கள். அதுதான் இன்று எனக்கு இப்பொழுதும் பலராலும் நான் வானொலி மாமா என்று அறியப்பட்டிருக்கின்றேன். பின்ற காலங்களிலே நாங்கள் இந்த வானொலியானது, நான் பெர்லினில் இருக்கவில்லை, கால நிர்பந்தத்தின் ஊடாக மேற்படிப்புக்காக லண்டன் போய்விட்டேன். அப்புறம் இந்த தேன் தமிழ் ஓசையானது அப்படியோ ஒரு தனியார் கைக்கு மாற்றப்பட்டு அவர்களுடைய பெயரிலே பதிவு செய்யப்பட்டது. அது தமிழ்ச்சங்கத்துக்கும் தெரியாது. இவ்வாறாக பதிவு செய்யப்பட்ட அந்த தேன் தமிழ் ஓசை வானொலியானது நீண்ட காலம் இயங்கிக் கொண்டிருந்தது. மீடியா தில்ஸினுடைய பெருமளவு பணத்தை உதவியாக பெற்றுக்கொண்டு அந்த வானொலி இயங்கிக் கொண்டிருந்தது. அந்த வானொலியானது பிறகு அதை இயக்கியவர், பதிவு செய்த தன் பெயர்களை பதிவு செய்தவர், அவர் பிரித்தானியாவுக்கு குடியேறி அங்கு குடிபெயர்ந்து விட்டார். அவர் அங்கே இருந்து இங்கு ஒரு குடும்பத்தை கருவியாக பாவித்துக் கொண்டு பெரும்பளவு பணத்தை பெற்றுக்கொண்டு இந்த வானொலியை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த காலகட்டங்களிலே 2004 காலகட்டங்களிலே நோர்வே தொடர்பு சாதனம் திணைக்களமானது, மீடியா தில்ஸினானது இந்த வானொலியை டிஜிட்டல் ஆடியோ புராட்காஸ்டிங் என்ற DAT சிஸ்டத்துக்கு மாற்றினார்கள்.
அதுவரை காலமும் சிற்றலை ஊடாக ஒளிபரப்பப்பட்டு வந்திருந்த வானொலியானது தமிழ் மக்கள் கேட்கக்கூடியதாக இருந்தது. சாதாரண வானொலி பட்டியலிலே அது கேட்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் DAB என்று சொல்லப்படுகின்ற டிஜிட்டல் ஆட்டோ பிராட்காஸ்டிங் சிஸ்டத்திற்கு உள்வாங்கப்பட்டவுடன் சிற்றலையிலே வானொலியை கேட்பது நிறுத்தப்பட்டது. அந்த சிற்றலை அது DAB என்ற அந்த தொழில்நுட்பத்தினூடாக வருகின்ற அலைவரிசையை சாதாரணமான வானொலி பட்டியலில் கேட்க முடியாது. அதற்கான ஒரு பிரத்யேகமான வானொலியை நாங்கள் வாங்க வேண்டியிருந்தது. வாரத்தில் ஒரு 2-3 மணித்தியாலங்கள் ஒளிபரப்பக்கூடிய இந்த வானொலியை கேட்பதற்காக தமிழ் மக்கள் டிஜிட்டல் சிஸ்டம் கொண்ட DAB ரேடியோவை வாங்க வேண்டிய ஒரு அவசியம் மக்களுக்கு இல்லை. எனவே இந்த வானொலியானது மக்களை சென்றடையவில்லை. இதுதான் சுருக்கமாக சொல்லக்கூடிய விடயம். ஆனால் புதிய வாகனங்களிலே இந்த DAB சிஸ்டமானது பொருத்தப்பட்டிருக்கின்றது. அதனாலே அந்த வாகனங்களை ஓட்டுவர் கேட்கக்கூடியதாக இருந்தது. இவ்வாறாக தமிழ் மக்களை சென்றடையாத ஒரு வானொலி இருந்த பொழுது நான் திருப்பி பேர்னுக்கு வந்த பொழுது திருப்பி வானொலியை சேர்வதற்காக முயன்றேன். பல தடவை முயற்சி செய்தேன், முடியவில்லை. ஏனென்றால் பிரித்தானியாவில் இருக்கிறவர் என்னை விதமாக அவர் என்னை தடுத்து விட்டார். ஆனால் அது என்ன காரணம் எனக்கு விளங்கவில்லை. இருந்தாலும் நான் அமைதி காத்தேன், பொறுமை காத்தேன். ஆனால் மக்களுக்கு வானொலி சென்றடைவதாக இல்லை. ஒரு இணையதளத்தில் இதற்கான ஒரு பிரத்யேகமான இணையதளம் அமைப்பதாக அது இல்லை. எனவே நான் ஒரு வானொலி ஒன்றை ஆரம்பித்தேன். தேன் தமிழோசை என்ற பெயரிலே வானொலி ஒன்றை ஆரம்பித்து நாள் முழுவதும் நாள்தோறும் மக்கள் பேர்கன் வாழ் தமிழ் மக்கள் மட்டுமல்ல, சர்வதேச உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் ஈழத்து மக்களும் கேட்கக்கூடிய வனமாகவும், அதே நேரத்தில் இந்த தகவல் தொழில்நுட்பத்திலே எமது ஈழத்தில் இருக்கின்ற வறிய மாணவர்கள் இளைஞர்கள் உள்வாங்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அங்கும் நான் நிலைய கலையங்களை அமைத்து நான் இப்பொழுது செயல்பட்டுக் கொண்டு வருகின்றேன். இந்த தேர்தல் தமிழ் ஓசையானது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையமான இஸ்ரோவின் ஆதரவோடு அங்கீகாரம் பெற்று ஸ்கைலப் மூலமாக சேட்டலைட் வழியாக இப்பொழுது உலகத்தை வலம் வந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, அதற்கான செயலி அப் என்று சொல்லப்படுகின்ற பல செயலிகளிலும் எங்களுடைய வானொலியை நீங்கள் கேட்டு மகிழலாம். இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை நான் வழங்கி இருக்கின்றேன். அது மட்டுமல்ல, தமிழ் நெஞ்சங்களே, என் அறிவார்ந்த உறவுகளே, இப்பொழுது தேன் தமிழ் ஓசையானது இன்னொரு பரிமாணம் பெற்று இப்பொழுது அது தேன் தமிழ் தடாகம் என்று தொலைக்காட்சி வழியாகவும் இப்பொழுது வலம் வந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய அடுத்த கட்டமாக நாங்கள் அந்த தடாகம் தொலைக்காட்சியூடாக கல்வி பொது சாதாரண தரம் உயர்தரம் மாணவர்களுக்கு பரீட்சைக்கு ஆயத்தப்படுத்தும் விதமாக நாங்கள் இப்பொழுது நிகழ்ச்சிகளை திட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றோம். வெகு விரைவில் அதை நாங்கள் அமுல்படுத்துவோம், செயல்படுத்துவோம். உண்மையாகவே மகிழ்ச்சியாகின்றது. மக்கள் அடைகின்றார்கள், பயனடைகின்றார்கள். குறிப்பாக வறிய மாணவர்கள், அந்த கொரோனாவினாலே அகப்பட்டு பள்ளிக்கூடம் செல்ல முடியாத மாணவர்கள், அவஸ்தைப்படும் மாணவர்களுக்கு இது பேரும் உதவியாக இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகின்றேன். இப்பொழுது பேர்கன் இருக்கின்ற ஒளிபரப்பாட்டுகிற தேன் தமிழ் ஓசைக்கு வருவோம். அந்த தேன் தமிழ் ஓசையானது பிரித்தானியாவில் இருக்கிற ஒரு தமிழர் இங்கே இருக்கின்ற ஒரு குடும்பத்தை வைத்துக் கொண்டு அதை இயக்கி வருகின்றார். அதை இயக்குவதற்காக மீடியா திருச்சியூன் 80,000 கொரோனாக்களை வருடம் கொடுக்கின்றது. அது மட்டுமல்ல அன்பர்களே, கொரோனாவுக்காக மக்களுக்கு அறிவுறுத்தும்படி 40,000 கொரோனாக்கள் கொடுத்திருக்கின்றார்கள் இந்த வருடம். அதுபோக தேர்தல் காலங்களிலே தமிழ் மக்களுக்கு விளக்கங்கள் அளிக்கும் விதமாக அதற்கு ஒரு 40,000 கொடுத்திருக்கின்றார்கள். இந்த தேன் தமிழ் ஓசையினுடைய தொழில்நுட்பத்தை தமிழ் இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அதற்கும் சில பயிற்சிகளுக்காகவும் பணம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இது இப்படியான பல்வேறு தில்வூர்கள் சொல்வது, இப்படியான சில
கொடுப்பனவர்கள் இந்த மீடியா திருச்சினால் வழங்கப்பட்டிருக்கின்றன அத்தனையும் இவர்கள் பெற்றுக்கொண்டு இவர்கள் அந்த பணத்தை தங்களுக்குள்ளே பங்கு போட்டுக் கொண்டார்கள். ஆனால் உண்மையிலேயே தமிழோசையினுடைய பயன்பாடு மக்களை சென்றடையவில்லை என்றுதான் சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால் டிபிஏ சொல்லப்படுகின்ற டிஜிட்டல் ஆடியோ புராட்காஸ்டிங் சிஸ்டம் வந்தவுடன், நடைமுறைக்கு வந்தவுடன் மக்களிடம் அந்த வானொலி பெட்டி இல்லை. அது அந்த வானொலி பெட்டி வாங்குவதற்கான நிர்பந்தமும் அவசியமும் தமிழ் மக்களுக்கு தேவைப்படவில்லை. 2 மணித்தியாலங்களுக்காக 3 மணித்தியாலங்களுக்காக அந்த வானொலி பெட்டியை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதே வேளையிலே இப்பொழுது சன், சக்தி தொலைக்காட்சிகள் இப்படியான தொலைக்காட்சிகள் தொலைக்காட்சியை அடைத்துக் கொண்டிருக்கிறபடினாலே அதை கேட்பது கூட தமிழ் மக்களுடைய நேரம் இல்லை. இருந்தாலும் கூட எங்களுடைய மக்கள் இந்த வானொலியை கேட்பதற்காக நாங்கள் வழிவகைகள் செய்து கொடுத்திருக்க வேண்டும் அல்லவா? குறைந்தபட்சம் ஒரு இணையதளத்தையாவது இயக்கி அந்த இணையதளத்தில் மக்கள் கேட்கும்படியாக அவர்கள் செய்திருக்கலாம். அதை கூட அவர்கள் செய்யவில்லை. வருடம் ஒன்றுக்கு 150,000 டாலருக்கு மேலதிகமாக பெறுகின்ற இவர்கள் ஒரு இணையதளத்தை இயக்கி மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதற்கான அந்த வானொலியை பயன்படுத்தியதாக கிடையாது. ஆனால் ஒரு சில நிகழ்ச்சிகளை தமிழ் பேர்கன் என்ற இணையதளம், அதாவது அது பிரத்யேகமாக கண்ணன் அவர்களுக்கு சொந்தமான அதிலே செயல்படுத்தி கொண்டு வருகின்றார். இது இப்படியான ஒரு பெரும் தொகையான பணத்தை பெற்றுக்கொண்டு அதை இங்கு நோர்வேக்கு சம்பந்தப்படாத ஒருவர் அங்கிருந்து பெற்றுக்கொண்டு ஒரு சில பணத்தை மட்டும் அங்கே இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு கொடுத்துவிட்டு மிகுதி பணத்தை தான் அபகரித்துக் கொள்வது ஒரு சமூக விரோதமாகவும் கணிக்கப்படுகின்றது. மறுவளத்தில் நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். என்னவென்றால் தேன் தமிழ் ஓசை, அதாவது மீடியா திருச்சி என்பது சிறுபான்மை இனத்தவர்களுக்கான இன்வாந்தர்களுக்காக கொடுக்கப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி திட்டத்துக்கான உதவி தொகைகளை எவ்வாறு லண்டனில் இருக்கின்ற ஒரு தனிநபர் பெற்றுக்கொள்ள முடியும்? இதுதான் நான் முன்வைக்கின்ற யதார்த்த பூர்வமான தர்க்கவியல் ரீதியான என்னுடைய வாதமாகும். நான் கேட்கின்ற என்று தொடுக்கின்ற வினாக்களில் எது தவறிருந்தால் என்னிடம் கேளுங்கள். எனவே இந்த வானொலியானது தமிழ் சங்கத்தினுடைய நேரடி கண்காணிப்புக்கு வர வேண்டும். என்றால் இது தமிழ் சங்கத்தினுடைய ஆதரவோடு அவருடைய பெயரோடு பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனம். ஆனால் அது இன்று வரையும் இப்பொழுதுதான் தமிழ்ச்சங்கத்துக்கு தெரிய வருகின்றது. அது என்னுடைய புகாரின் அடிப்படையில். அந்த புகாரை கூட நான் கொடுக்கவில்லை. திரு யூலியஸ் அவர்கள் நான் தேன் தமிழ் ஓசையை ஈட்டிக்கு போட்டியாக நடத்துவதாக சொல்லி ஒரு முறைப்பாடை தமிழ்ச்சங்கத்துக்கு அழைத்திருந்தார். அப்பொழுது தமிழ்ச்சங்கம் என்னை அழைத்தது. விசாரணை கமிஷன் ஒன்றை உருவாக்கி அதன் மூலமாக என்னை விசாரித்தார்கள். அப்பொழுது இந்த தேன் தமிழ் ஓசையினுடைய அனைத்து விவரங்களையும் நான் அங்கு சமர்ப்பித்தேன். இது தேன் தமிழ் சங்கமானது, தேன் தமிழ் ஓசையானது தமிழருக்கான ஒரு ஊடகம். தமிழருக்கு என்று சொல்லித்தான் அவர்கள் இவ்வளவு பெருந்தொகையான பணத்தை கொடுக்கின்றார்கள், தனிநபர்களுக்காக அல்ல. கமர்ஷியல் என்று சொல்லியிருந்தால் அவர்கள் உழைப்பதற்கு இங்கு மீடியாக்கள் இருக்கின்றன, கமர்ஷியல் மீடியாக்கள் இருக்கின்றன. அவர்கள் நிறைய பணத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். ஃபுட்பால் விளையாட்டு, கலை நிகழ்ச்சிகள், அதுகள் இதுகள் சொல்லி ஏகப்பட்ட விளம்பரங்களூடாக அதை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனால் இது போன்ற இன்வாந்திர சமூகத்துக்காக கொடுக்கப்படுகின்ற ரேடியோக்களுக்கு அவர்கள் ஊக்கத்தொகையாக கொடுக்கின்ற பணம், அந்த ஏனென்று சொன்னால் அந்த தகவல்கள் பரிமாற்றங்கள் தமிழ் மக்களையும் சென்றடைய வேண்டும். தமிழ் மக்கள் மட்டுமல்ல, சோமாலியா, ருமானியா, அப்படியான அல்பானியா மக்களுக்கெல்லாம் சென்றடைய வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு அதை கொடுக்கிறார்கள் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சமூக கொடுப்பனவானது சமூகத்தினுடைய முயற்சிக்காக, அது சமூகத்தினுடைய முன்னேற்றத்துக்காக கொடுக்கப்படுகின்ற ஒரு உதவித்தொகையை லண்டனில் இருந்து இந்த நோர்வேக்கு சம்பந்தப்படாத ஒருவர் பெற்றுக்கொள்வது வாழ்கின்ற தமிழ் மக்கள் அனைவரையும் முட்டாளாக்குகின்ற ஒரு செயலாகத்தான் கருதப்படுகின்றது. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றோ இல்லையோ, உண்மையாகவே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் ஊடகத்துறையிலே பணிபுரிபவன், அது சம்பந்தமாக அதன் மீது நான் மிகவும் ஆர்வமாக இருப்பவன், கலை தொடர்புகளிலே நான் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றபடினால் இதை என்னால் உள்வாங்கிக் கொள்ள முடியாமல் நான் தவிக்கின்றேன், தத்தளிக்கின்றேன்.
ஆனால் தமிழ்ச்சங்கம் இது குறித்து என்னை குறித்து விசாரித்தார்கள். பின்பு அவர்கள் சொன்னார்கள், முறைப்பாடு தந்தவரை நாங்கள் விசாரிப்போம் என்று. ஆனால் பின்புதான் நான் இன்னும் எனக்கு அவர்கள் பதில் சொல்லவில்லை. முறைப்பாடு கொடுத்தவரை விசாரித்தார்கள். ஆனால் எனக்கு விசாரித்து கிட்டத்தட்ட 3 கிழமையாக எனக்கு இன்னும் பதில் தரவில்லை. இன்னும் எனக்கு தமிழ்ச்சங்கம் பதில் தரவில்லை. அது மிக வேதனைக்குரிய ஒரு குற்றம். ஆனால் நான் ஒரு சில விஷயங்கள் கசிந்தது எனக்கு, நான் என் செவிகளுக்கு எட்டியது. அதாவது அது சம்பந்தப்பட்டவர் முறைப்பாடு கொடுத்த திரு ஜூலியஸ் அவர்கள் ஒரு நபரை, தமிழ்ச்சங்கத்துடைய முக்கிய பிரமுகர் ஒருவரை கண்டு சொன்னாராம், அந்த வானொலிக்கும் தேந்தமிழோசை இந்த தமிழ்ச்சங்கத்துக்கும் எந்த விதமான தொடர்பு இல்லை, இது ஒரு கமர்ஷியல் என்று சொல்லிவிட்டாராம். நல்லது, அவர் அது தனிப்பட்ட விதமாக சொன்னால் அதை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும், தமிழ்ச்சங்கத்துக்கு அவர் சொல்ல வேண்டும், தமிழ்ச்சங்கம் அதை பொதுமக்களுக்கு அறிவிக்க வேண்டும், அந்த விடயத்தை அவர்கள் மீடியா தில்சியனுக்கு அறிவிக்க வேண்டும். இது தனிப்பட்ட ஒரு கமர்ஷியல் சம்பந்தப்பட்ட வானொலி. எனவே தமிழர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா இருந்தால் தமிழ் ரேடியோ சங்கத்துக்கு ஊடாக இயங்குகின்ற ஒரு வானொலிக்கு தான் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை தமிழ்ச்சங்கம் எடுத்துச் சொல்ல வேண்டும். அப்படி அந்த தேந்தமிழ் ஓசையானது இந்த கட்டுப்பாட்டுக்கு உடன்பட்டு தமிழ்ச்சங்கத்தின் ஆதரவில் தமிழ்ச்சங்கத்திற்கு கீழ் செயல்படுமா என்றால் அது ஜனநாயக ரீதியான செயல்பாட்டுக்குள் வேண்டும். அதாவது வானொலியிலே விருப்பமான அனைவரும் பங்கு கொள்ளும்படியாக அந்த தேந்தமிழ் ஓசையானது மறுசீரமைக்கப்பட வேண்டும். அதனுடைய பதிவுகள் எல்லாம் திருப்பி மீளப்பெற்று தமிழ்ச்சங்கத்தினுடைய பதிவுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். அதனுடைய வருமானம் தமிழ்ச்சங்கத்துக்கு செல்ல வேண்டும். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை என்ற நிலை நீங்க வேண்டும் என்ற உன்னத தத்துவத்தோடு எல்லோரும் ஜனநாயகத்திலே அந்த வானொலியிலே பங்கெடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேணவா. இதுதான் நான் வலியுறுத்த விரும்புகின்றது. ஆனால் தமிழ்ச்சங்கம் இன்றும் அவரை விசாரித்தார்கள். அது சம்பந்தமான மேற்கொண்டு எந்த விதமான அறிக்கைகளையும் எனக்கும் தரவில்லை, பொதுமக்களுக்கும் தரவில்லை. இது இவ்வாறு இருக்க என்னுடைய ஆதங்கத்தை நான், என்னுடைய நிலைப்பாட்டை நான் பெர்கன் தமிழ் கத்தோலிக்கர் என்ற இணையதளத்திலும் என்னுடைய தனிப்பட்ட இணையதளத்திலும் தமிழ்ச்சங்கம் என்று நான் ஒரு இணையதளம் முகநூல் நடத்தி அதிலையும் நான் பதிவு செய்தேன். இப்பொழுது தமிழ் சங்கமானது வறந்து கட்டிக்கொண்டு பங்கு தந்தையிடம் வினா தொடுத்திருக்கின்றது. பெர்கன் தமிழ் கத்தோலிக்கர் என்ற அந்த முகநூலானது அதனுடைய கோட்பாடு என்ன, அதனுடைய தாற்பயம் என்ன, அதற்கும் கத்தோலிக்க ஒன்றியத்திற்கும் கத்தோலிக்க ஆலயத்திற்கும் ஏதாவது தொடர்பாடு இருக்கிறா என்ற வினாவை தொடுத்து கடிதத்தை எழுதியிருக்கின்றார்கள். அன்பர்களே, இது ஒரு தமிழ்ச்சங்கத்தினுடைய கபட நாடகமாக நான் கருதுகின்றேன். ஏனென்றால் தேந்தமிழ் ஓசையின் முறைப்பாடு கொடுத்த உடனே அதை அவர்கள் என்னை அழைத்து விசாரித்தவர்கள் தமிழ்ச்சங்கத்துக்கு ஒரு நியாயபூர்வமான சந்தேகம் எழுந்திருக்குமேயானால் அவர்கள் என்னிடம் இதை கேட்டிருக்க வேண்டும். இதற்கு மாறாக அவர்கள் பங்கு தந்தையை அணுகியது என்னையும் தமிழ் பங்கு தந்தையையும் ஒரு களத்திலே முரண்பட வைக்கின்ற ஒரு சூழ்ச்சியாகத்தான் நான் கருதுகின்றேன். அன்பர்களே, நீங்கள் தேந்தமிழ் ஓசையை பாருங்கள். அதற்குரிய இணையதளம் இருக்கின்றது. www.tentamilosa.com என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள். நீங்கள் நாள் முழுவதும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய விதமான நிகழ்ச்சிகள் அங்கு போய்கொண்டிருக்கின்றன. தொலைக்காட்சி வடிவமாக நிகழ்ச்சிகள் போய்கொண்டிருக்கின்றன. நீங்கள் அதிலே பங்கு பெறலாம், சந்தோஷமாக உங்கள் பொழுதை கழிக்கலாம். பல்வேறு நிகழ்ச்சிகள் நாங்கள் செய்கின்றோம். பெரும் தொகை பணத்தோடு நான் தனி ஒருவனாய் இருந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றேன் என்பதை உங்களுக்கு பணிவன்போடு சொல்லி வைக்க விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, என்னுடைய வேணவாக்களில் ஒன்றாவா தமிழ்ச்சங்கம் புனரமைக்கப்பட வேண்டும். அது தன்னுடைய இறையாண்மை வீரியத்தோடு அது நின்று செயல்பட வேண்டும். அனைத்து அமைப்புகள், சங்கங்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு முன்னோடியாக அது அமைக்கப்பட்டது இருந்தது. அது பின்னிட்ட காலங்களிலே விடுதலை புலிகளுடைய இந்த எழுச்சி காரணமாக அது டிசிசி என்ற ஒருங்கிணைப்பு திட்டத்துக்கு வந்தபடினால் அதனுடைய வீரியம் குறைக்கப்பட்டு இருந்தது. இப்பொழுது அது நிலை மாறிவிட்டது. மீண்டும் தமிழ்ச்சங்கம் புத்துணர்வு பெற்று புதுவாழ்வு பெற்று அனைத்து மக்களையும் உள்வாங்கிக் கொண்டு ஒரு புதிய ஜனநாயக வழியிலே செல்ல வேண்டும் என்று விரும்புகின்றோம்.
தமிழ்ச்சங்கம் புனரமைக்கப்பட வேண்டும். பொதுமக்களாகிய நீங்கள் அதற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். நிரந்தரமாகவும் சாகுமறையும் தலைவராக இருக்க வேண்டும் என்று நாங்கள் அதை விட்டுவிட முடியாது. அதனுடைய பொதுமக்களுடைய பார்வைக்கு, பொதுமக்களுடைய அவதானிப்புகளுக்கு, பொதுமக்களுடைய கருத்தலுக்கு அது தமிழ்ச்சங்கம் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை மிக பணிவன்போடு கேட்கிறேன். இது ஜனநாயக முறை ரீதியான என்னுடைய கோரிக்கை. எங்கள் தமிழ் மக்கள் மத்தியிலே கலாச்சாரங்கள், கவிதைகள், நாடகங்கள் இவைகள் உருவாக்கப்பட வேண்டும், ஊக்குவிக்கப்பட வேண்டும். நிச்சயமாக நான் செய்ய தயாராக இருக்கின்றேன். நவீன நாட்டு கூத்துகள் என்ன, நான் பழைய என்னுடைய கைப்பிரதிகள் இருக்கின்றன. எனக்கு உண்மையாகவே அதை அரங்கேற்றுவதற்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கவில்லை என்றால் அதை அரங்கேற்றுவதற்கான தமிழ்ச்சங்கமும் இல்லை. அதற்கான அரங்கத்துக்கான உபகரணங்கள், ஒளி நுட்பங்கள் கிடைக்காத பட்சத்தில் நான் இப்பொழுது ஒதுங்கி இருக்கின்றேன். ஆனாலும் எமது மத்தியிலே, அந்த தமிழ் மக்கள் மத்தியிலே மீண்டும் அது எழுச்சி வர வேண்டும். இந்த வானொலியானது பேர்கன் சிறார்களை சென்றடைய வேண்டும். பேர்கன் சமுதாயத்துக்கும் தமிழ் சமுதாயத்துக்கும் நோர்வேஜிய சமுதாயத்துக்கும் ஒரு இன்டகிரேஷன் உருவாக்குவதற்கு இந்த வானொலியானது மிகவும் அரும்பாடுபட வேண்டும். அதுதான் நோர்வே அரசாங்கத்தினுடைய நோக்கமாகவும் இருக்கின்றது, நோர்வே மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. என்றால் காலம் செல்ல செல்ல நோர்வே சமுதாயத்தோடு எங்களுடைய சமுதாயம் இரண்டர பின்னி கலந்து கொண்டு போகின்றது. எதிர்காலத்தில் அப்படி ஒரு நிலையான நிலைக்கு வந்து கொண்டிருக்கின்றது. எனவே நாங்கள் தமிழ் மொழி கலாச்சாரத்தை, நோர்வேஜிய மொழி கலாச்சாரம் இணைந்த ஒரு புதிய கலாச்சாரத்தை நாங்கள் உருவாக்க வேண்டிய ஒரு சிந்தனையை எங்கள் மத்தியில் இருக்கின்றது என்பதை உங்களுக்கு நான் பணிவாக சொல்லி வைக்க விரும்புகின்றேன். நான் தமிழ்ச்சங்கத்தை குறை சொல்லவோ நான் முன் வரவில்லை. ஆனால் இந்த தேன் தமிழ் ஓசை என்ற வானொலி சம்பந்தமாக அவர்கள் மிக தீர்க்கமான முடிவுகளையும் ஆரோக்கியமான முடிவுகளையும் எடுக்கப்பட வேண்டும். தேன் தமிழ் ஓசையானது தமிழர்களுடைய கையில் இருந்த, தனியார் கையிலிருந்து, அவருடைய ஆதிக்கத்திலிருந்து அது பிடுங்கப்பட்டு அது பொதுமைப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேணவா. என் அன்பான தமிழ் உறவுகளே, என்னுடைய வேணவாக்களில் ஏதாவது குறை இருந்தால் நீங்கள் என்னிடம் சொல்லுங்கள். இதில் ஏதாவது என்னுடைய ஆதங்கத்தில், என்னுடைய வேணவாக்களில், என்னுடைய கருத்து எழுச்சியிலே ஏதாவது தவறுகள் இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக இந்த கருத்தை முன்வைக்கக்கூடிய காரணம் என்னென்று சொன்னால், எங்களுடைய தமிழ் மக்கள், இனியும் வருகின்ற தமிழ் மக்கள் இந்த பேர்கனிலே நாங்கள் எழுச்சி கொண்டு நாங்கள் நடக்க வேண்டும். புதிய ஒரு பாதையிலே புதிய கலாச்சாரத்தை அமைத்துக் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். உங்களுக்காக பணி செய்ய நாள்தோறும் காத்திருக்கின்றேன். புதிய கருத்துகளுக்கும் புதிய சிந்தனைகளுக்கும் நீங்கள் விட்டுக் கொடுப்பீர்கள் என்று இடம் கொடுப்பீர்கள் சொல்லிட்டு தமிழ்ச்சங்கத்தை பணிவன்போடு கேட்கின்றேன். பொதுக்கூட்டத்தை கூட்டுங்கள், பொது கருத்துக்களை உள்வாங்குங்கள், ஜனநாயக வழியா செல்லுங்கள் என்று தமிழ்ச்சங்கத்தை கேட்டுக்கொள்கின்றேன். அந்த தமிழ்ச்சங்கத்தை ஊக்குவிப்பதற்காக, அங்குசமாக இருந்து கொண்டு அதை நகர்த்துவதற்காக பேர்கன் தமிழ் கத்தோலிக்க சங்கம், பேர்கன் தமிழ் இந்து மகா சங்கம் மற்றும் இதர கலைக்கூடங்கள் மற்றும் இதர கல்விக்கூடங்கள், அமைப்புகள் எல்லாம் ஒருங்கிணைந்து இந்த தமிழ்ச்சங்கத்தை தூக்கி நிறுத்த உங்களுடைய அனைவரது ஒத்துழைப்பையும் நீங்கள் நல்வீர் என்ற ஒரு மாபெரும் ஒரு எதிர்பார்ப்போடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் அன்பு தாஸ். நன்றி, வணக்கம் தமிழ் உறவுகளே.